सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரியோம் வணக்கம். தர்மச்சுடைய சேனலுக்காக நான் சுஜித் சைத்தன்யா. இன்னைக்கு நான் பதில் சொல்ல போறதில்ல, இன்னைக்கு நான் கேள்விகள் கேட்க போறேன். இன்னைக்கு நம்ம கூட சுவாமி ராமேஷானந்தகிரி அவர்கள் இருக்காங்க. அவங்க விஸ்வகுரு தபோவனம் அப்படின்ற ஒரு ஆசிரமத்தை பிளை நகர்ல அமைச்சு மக்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இங்க இருக்காங்க. அவர்கிட்ட நாம சக்தி பீடங்களை பத்தி தொடர்பான விஷயங்களை கேட்க போறோம். அவர்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்மளுடைய மலேசியா மாநகர்ல கிரோந்தால் அப்படின்ற இடத்துல சக்தி தேவஸ்தானம் அப்படின்ற ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்கு. அந்த ஆலயத்துக்கான 51 சக்தி பீட யாத்திரையை சுவாமி தான் மேற்கொண்டாரு 2011ஆம் ஆண்டு. அதனால அவர்கிட்ட சக்தி பீட தொடர்பான யாத்திரையை குறித்து அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டு சக்தி பீடங்களை பத்தி புரிந்து கொள்வோம் அப்படின்றத அந்த தலைப்புல இந்த நம்ம சுவாமிஜியை சந்திக்க வந்திருக்கேன். ஹரியோம் சுவாமிஜி. ஹரியோம் ஹரியோம் ஹரியோம். சுவாமிஜி, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா சுவாமிஜி? நீங்க எப்படி இந்த துறைக்குள்ள வந்தீங்க? இப்போ சன்னியாசம் எடுத்தாச்சு, இப்போ எப்படி உங்களுக்கு இந்த சன்னியாசத்துக்கான ஆர்வம், இந்த இந்த ஆன்மீகத்துக்கான ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சு சுவாமிஜி? ஆன்மீகத்தோட ஆர்வம் சின்ன வயசுல இருந்து நம்ம ஆரம்பம். எல்லாரும் குழந்தையா இருக்கும்போது ஒரு கார் விளையாடுவான், அந்த விளையாடுவான், வெளியே போய் ஓடி ஓடி விளையாடுவான். எனக்கு சுவாமி தவிர்த்து வேறு எந்த விளையாட்டும் தெரியல. புஸ்தகத்தில் இருக்கிற சுவாமிகளை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு என்னது பூஜை பண்ணுற மாதிரி கோயிலில் நடத்துகிற மாதிரி இப்படி ஒரு விளையாட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கூடிய அதுலேருந்து தொடக்கம். அது தொடர்ந்து 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 ஒரு 15 வயசில் இருக்கும்போது ஒரு கோயிலோட தொடர்பு இருந்தது. ஒரு அர்ச்சகரை வந்து என்ன வாப்பா என்ன சட்டை கழட்டிட்டு வந்து உபகாரம் பண்ணலாமே அப்படின்னு சொன்னனால அப்படி வந்து உபகாரம் பண்ணி நான் அந்த கோயிலுக்கு சேவை பண்ண அப்புறம் படிப்பு முடித்தோடனே நம்ம குருக்கள் ஆயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பிள்ளையார்பட்டியில் படிக்க போனேன். 1991 படிக்க போயிட்டேன். பிள்ளையார்பட்டியில் படித்து அங்கே ஒரு 3 வருஷம் என்னுடைய பாடசாலை அத்தியாயமாக பண்ணி, அது பிறகு சீர்காழியில் திருஞான சம்பந்தர் பாடசாலையில் ஒரு 7 மாதமாக இருந்து அங்கே மகா ஸ்ரீவித்யா உபாசகர் சண்டித்திலகமாகப்பட்ட ஸ்ரீ ராமநாத சிவாச்சாரியார் அவர் கூட ஆகம பாடமும் கேதா சாஸ்திரி கூட வேத பாடங்களாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அது பிறகு ஆசிரமம் விட்டு வந்து அது பிறகு இங்கே கோயில் வேலைகளாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு 2004 3 போல் தொழில்தன் வெள்ள விநாயகர் கோயிலில் தான் நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன் 3 வருஷமாக. அப்புறம் அந்த கோயில் முடித்த கையோட எனக்கு மேற்கொண்டு ஒரு குருக்கள்லாம் திருப்பி ஏதோ ஒரு கோயிலில் போய் பூஜை பண்ணணுன்ற எனக்கு இச்சை இல்லாமல் இருந்தது. என் மனசில் ரொம்ப ஒரு 1.5 வருஷமாக மனசில் வந்து ஒரு தூண்டுதலாக இருந்தது. இந்த காசி யாத்திரைக்கு போகணும்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த எண்ணம் வரும்போது நான் எப்போவுமே பிள்ளையார்கிட்ட போய் வேண்டிக்குவேன், எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடு, நான் அதை மேற்கொள்ளணும் அப்படின்னு. அப்போ அந்த சமயத்தில் வந்து நிர்வாகத்தில் லெட்டர்லாம் கொடுத்து நான் வெளியாகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னா அவங்க என்ன லெட்டர்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு சம்பவம் நடந்தது. எரியிற நெருப்பில் மண்ணெண்ணெய் ஊற்றணும் போல் நான் ஊற்றி வச்சேன். ஊற்றின பிறகு நான் வெளியே வந்த சூழ்நிலை ஆயிடுச்சு. நேராக 1 மாதம் நிறைய வெளியே பூஜைகளை பண்ணி பணத்தை சேர்த்து வச்சு காசி யாத்திரை போகலாம் அப்படின்னு நம்முடைய பூர்வாசிரமம் தாயாரோடு சேர்ந்து நான் கிளம்பினேன். ஃப்ளைட்டு ஏறும்போது டக்குன்னு ஞாபகம் வந்தது. ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஞாபகம் வந்தது, அது என்ன காசி யாத்திரை 12 ஜோதிலிங்கத்துக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துக்கு சேர்ந்தோடனே அங்கே ஒரு ட்ராவல்ஸ் கிட்ட விசாரித்து அவர் போகலாம் அப்படி இப்படின்னு சொன்னோடனே அது பிறகு எனக்கு ஒருத்தர் மூலியமாக சுவாமி ஆத்மனந்த சரஸ்வதி அப்படின்னு ஒரு பேரில் ஒரு சுவாமி இருக்கார். அவரும் இங்கே இருக்காருன்னா ராஜஸ்தானில் உதய்பூரில் இப்போ வரைக்கும் வசி கொண்டு இருக்கார் அங்கே. ஸோ அவர் தொடர்பு கொண்டு இப்படி மாதிரி நான் 12 ஜோதிர்லிங்க யாத்திரை பண்ணணும்னு சொல்லி அப்புறம் அவர் எனக்கு கொஞ்சம் சில டைம் கொடுத்து அப்புறம் நான் அவங்க போய் டெல்லியில் சந்தித்து அப்புறம் இந்த 12 ஜோதிர்லிங்க யாத்திரை பண்ணி 12 ஜோதிர்லிங்க யாத்திரை முடித்த பிறகு தான் நமக்கு
திடீர்னு இந்த குருக்கள் சமாச்சாரம், பூஜை விதானங்கள்லாம் எதுவும் தெரியல. அது வந்து டக்குன்னு அது என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு இச்சை இல்லாமல் போயிடுச்சு. அது பிறகு இந்த சந்நியாச மார்க்கத்தில் அப்படி தொடர்ந்து வந்து ஆத்மானந்த சரஸ்வதி சுவாமி தான் என்னை ரொம்ப கைட் பண்ணி நிறைய யாத்திரைக்கு கூட்டிகிட்டு போய் நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லி இந்த மாதிரி ஒரு சம்பவங்களை நடந்து இப்போ இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அழகா சொன்னீங்க சுவாமிஜி. ரொம்ப சுருக்கமா. ஆனா, அது எல்லாருக்குமே அது உங்களுக்கு இருந்த ஆன்மீக தேடல் அப்படின்றது அ அ வரும் அப்படின்றத ரொம்ப அழகா உங்களோட ஜர்னி பத்தி சொல்லும்போது, அது எல்லாருக்குமே அது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு ம். தெரியுது. சுவாமிஜி, இந்த சக்தி பீட யாத்திரைக்கு ம். போயிருந்தீங்க. ஆமா. அது வந்து மலேசியாவிலேயே இன்னும் யாருமே போகல. நினைக்கிறேன் உலகத்திலேயே யாருமே சக்தி பீட யாத்திரைக்கு வந்து இந்த முழுமையான சக்தி பீட யாத்திரைக்கு வந்து போயிருப்பாங்களா அப்படின்றது நம்மளுக்கு சந்தேகம். நம்மளுக்கு அறிவு கெட்டின அளவுக்கு புஸ்தகங்கள்லாம் இருக்கு. இருந்தாலுமே நமக்கு வந்து அந்த சரியான சக்தி பீடங்கள பத்தி ஒரு ஒரு சரியான, தொன்மையான எந்த ஆராய்ச்சியும் நடக்காதனால நமக்கு அது தெரியல. உங்களுக்கு எப்படி சுவாமிஜி இந்த சக்தி பீட யாத்திரைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்தது? இது எங்கேருந்து இது வந்து ஏற்பட்டது? இந்த இந்த வாய்ப்பு எங்கேருந்து உங்கள சூஸ் பண்ணாங்க எப்படி? இல்ல நீங்க எப்படி சக்தி பீட யாத்திரைய சூஸ் பண்ணீங்க அப்படின்றத கொஞ்சம் ம். சொல்லுங்களேன். அதாவது ஆம், நான் இந்த சந்நியாசம் வாழ்க்கை வரணும்னு பிரம்மச்சாரியா இருக்கும்போது எனக்கு ஜெகநாத சுவாமி ஆசிரமத்தில் ஒரு நாள் ராத்திரியில் போய் சேரும்போது அங்கே இருக்கிற பூஜை பண்ணுறக்கூடிய பண்டாரம் ரொம்ப உடம்பு முடியாமல் அவர் ஒரு 2 நாளில் இறந்துட்டார். அப்போ நான் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்புறம் பிறகு நான் அங்கே அந்த ஆசிரமத்தில் நான் இருந்து சேவை பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என் மனசில் ஒரு தூண்டல் உண்டது. எப்படியாச்சும் கும்பமேளாக்கு போகணும் அப்படின்னு ஜெகநாத சுவாமி கிட்ட ரொம்ப பிரார்த்தனை பண்ணி சுவாமியை ரொம்ப கெஞ்சினேன். அந்த சமயத்தில் பார்க்கும்போது ஒரு 4, 5 மாதம் கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஆத்மானந்த சுவாமி எனக்கு கூப்பிட்டு, உங்களுக்கு சந்நியாசம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீங்கள் வாங்க அப்படின்னு. என்ன சுவாமி, சூப்பர் மார்க்கெட்டில் பொருள் வாங்குற மாதிரி நீங்கள் சந்நியாசம் பற்றி பேசுகிறீங்க. இது வந்து ஒரு சந்நியாசன்றது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற பொருளும் அல்ல. ஏன்னா அது கத்தியில் நடக்கிறக்கூடியது. கிளாஸ் உடைச்சு தூக்கி போட்டு அதில் மேலே நடக்கிறது தான் சந்நியாசம். ஆகையால அது ரொம்ப 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 ஒரு ரொம்ப நுணுக்கமும் ரொம்ப அ என்னது சாஸ்திரபூர்வமா கூடிய ஒரு விஷயம். ஆத்ம ஞானத்த அடையறதுக்கூடிய மோட்சத்துக்கு அடையக்கூடிய ஒரு மார்க்கம். ஆகையால அது எப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் 2, 3 தடவ சொல்லவும் நானும் சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி, சரி மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறது நம்ம சரியில்ல. விட்டுட்டு போறது தான் சரி அப்படின்னு 2010ல நான் விட்டுட்டு நான் வந்து கும்பமேளா போய் அங்க சந்நியாசம் வாங்குறதுக்கு போயிட்டேன். அப்ப அங்க சந்நியாசம்லாம் முடிச்சு, அது பிறகு நான் பரிவர்ஜனலாம் முடிச்சுட்டு, ஒரு 3 மாசம் பரிவர்ஜம் பண்ணேன். பரிவர்ஜம்னா முழுக்க எங்கெங்க போறோமோ போயிட்டு எல்லாம் பரிவர்ஜனலாம் முடிச்சுட்டு, நான் கிளம்பி மலேசியாவுக்கு வர தருவாயில இருந்து அதாவது நான் கிளம்புனது ஜனவரி மாசத்துல 2010 ஜூன் மாசத்துல நான் திரும்பி வரேன். அப்போ நான் திருச்சியில இருந்தேன். திருச்சியில இருக்கும்போது எனக்கு முத்துக்குமார் குருக்கள்ல இருந்து ஒரு கால் வந்தது. அப்படின்னு என்ன ஐயா கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா ஐயா கூட இருந்து, அவர் கூட தான் பூஜைலாம் போய்க்கிட்டு இருந்தேன். அப்போ புக்கிரோத்தன் வந்து எனக்கு ரொம்ப அ பரிச்சயமான ஒரு இந்த க்ஷேத்திரம். ஆகையால அந்த ஆரம்பத்தில அந்த அம்பாள் கூட அங்க இருந்திருக்கேன். ம். அப்போ அதனால அவரு என்ன கூப்பிட்டு நான் நெறைய யாத்திரை பண்ணிக்கிட்டு இருக்கிறனால, அடிக்கடி நான் ஊர்ல போய் யாத்திரை பண்ணிக்கிட்டு இருக்கிறனால, அவரு சரி அப்படின்னு என்ன கூப்பிட்டு, "சுவாமி நீங்க 51 பீட சக்திக்கு போலாமா? முடியுமான்னு?" கேட்டாரு. அன்னைக்கு தான் நான் தடவ 51 பீட சக்தின்னு நான் கேள்விப்படுறேன். ஏன்னா, இப்பம்போலாம் 6 படை வீடு, 6 படை வீடுன்னு நம்ம தெரிஞ்ச விஷயம். அதுக்கு பிறகு 12 ஜோதிர்லிங்கம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அஷ்டவிநாயகர் முழுக்க மகாராஷ்டிரால இருக்கு, அது தெரிஞ்ச விஷயம். அப்புறம் அது பிறகு விஷ்ணு சதுஷ்பதின்னு 4 விஷ்ணு க்ஷேத்திரங்களுக்கு அது தெரிஞ்ச விஷயம். அஷ்டபைரவர்ன்னு தெரிஞ்ச விஷயம். 51 பீட சக்தின்றது எனக்கு என்னமோ ரொம்ப புதுசா இருந்தது. ஏன்னா, எனக்கு அப்படி ஏதோ யாருமே சொன்னதில்ல. ஆத்ம சுவாமியும் என்கிட்ட அப்படிலாம் சொன்னது கிடையாது. ஸோ என்ன புதுசா இருக்கு? 51 பீட சக்தியா? அப்படின்னா என்ன? ஏது? அப்படின்னு சொல்லும்போது, நான் ஐயா கிட்ட சொன்னேன், "ஐயா நான் நாளைக்கு எனக்கு ஃப்ளைட்டு. நான் மலேசியாவுக்கு வந்த பிறகு நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டேன். உடனே நான் ஆத்மன் சுவாமிக்கு கால் பண்ணேன். "சுவாமி இவங்க 51 பேர் சக்தி கிட்ட கேட்குறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? எனக்கு தெரிஞ்சது ஒரு 10, 15 பீடம் தான் எனக்கு தெரியும்.
அதுக்கு மேற்கொண்டு எனக்கு தெரியலையே, நானும் போனதில்ல அப்படின்ட்டாரு. ஏன்னா, அவரு இந்தியா முழுக்க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி பர்யந்தம் யாத்திரை பண்ணியிருக்காரு. 7 வருஷமா பரிவிரஜமா பண்ணியிருக்காரு. நடந்தே போயிருக்கார். ஸோ, அதனால அவருக்கே அ சம்சயமா இருந்தது அங்க என்ன ஏதுன்னு. ஸோ, சரிப்பா இதுக்கு தகுந்தபடி ஆராய்ச்சி பண்ணி என்ன ஏதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் மறுநாள் மலேசியா கிளம்பிட்டேன். மலேசியா கிளம்பிட்டு ஒரு 2 நாள் ஓய்வு எடுத்துட்டு, அப்புறம் முத்துக்குமார் குருக்கள் ஐயா கிட்ட கான்டாக்ட் பண்ணி, அங்க போயி நான் சொன்னேன், "எங்களுக்கு டைம் குடுங்க. நாங்க வந்து இது என்ன, ஏதுன்னு, எங்கே அப்படின்னு தெரிஞ்சுக்க நாங்க முயற்சி பண்றோம்" அப்படின்னு. 1 மாசம் நல்லா ஓய்வா எடுத்துட்டு, அப்புறம் அது பிறகு இதுக்கு சம்பந்தப்பட்ட 51 பீடசக்தி சம்பந்தப்பட்ட புஸ்தகங்கள வந்து அவரும் வாங்க ஆரம்பிச்சார். என்கிட்ட இங்க இருக்க என்ன கலெக்ஷன் இருக்கோ நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்பலாம் என் கையில வந்து இப்ப நல்ல ஃபோன்லாம் கிடையாது. இன்டர்நெட் பார்க்க எனக்கு வந்து அந்த லேப்டாப்லாம் பண்ண தெரியாது. அத பத்தி எனக்கு அக்கறையும் இல்ல. தெரிஞ்சுக்கவும் விருப்பமும் இல்ல. ஆகையால எனக்கு அத பத்தி தெரியாது. புஸ்தகங்கள தான் நான் பார்த்து இது பண்ணிக்கிட்டேன். அப்புறம் 6 மாசம் இங்க இருந்து கொஞ்சம் ஓய்வா இருந்து பண்ணி, அப்புறம் கோயிலுடைய நிர்வாகத்துடைய ம ம என்ன அ மனநிலை என்ன இருக்கு? எவ்வளோ தூரத்துக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படின்னு கோயில்காரங்கிட்ட போய் ஒரு மீட்டிங் போட்டாங்க. நான் போனேன். அப்ப அவங்க சொன்னாங்க, "நாங்க வந்து 51 பீட சக்தி யாத்திரை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிர்வாகங்கள போலாம்." அப்படின்னு 4, 5 பேர நியமிச்சு, அவங்க இந்த யாத்திரை நாங்க நெனச்சோம் இப்படி மாரி சும்மா 6 படை வீடு போடுற மாரி தான் இந்த 51 சக்தி பீடம். அ எங்களுக்கும் தெரியல என்ன இதுன்னு. எனக்கு காஞ்சி மடத்துல அ காஞ்சி மடத்தினால அனுக்கிரகம் பட்ட ஒரு புஸ்தகம். ஒட்டரைஸ் பை காஞ்சி மடம். ஆனா, அவங்க வெளியாக்குன புஸ்தகம் கிடையாது. அது அவங்க ஒட்டரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க ஒரு அறைக்கு இது குடுத்துருக்காங்க. ஆசீர்வாதம் குடுத்துருக்காங்க. அங்கீகாரம் குடுத்துருக்காங்க. ஆசீர்வாதம் குடுத்துருக்காங்க. ஒரு புஸ்தகத்துக்கு பேரு 51 சக்தி பீடம். அந்த புக்க எடுத்துட்டு நானும் கொஞ்சம் ரெஃபரன்ஸ்லாம் தேடி பார்த்து எல்லாம் அதில படிச்சுட்டு, சரி இங்க இருந்தா நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு, டிசம்பர் மாசத்துல நான் கிளம்பி ஆத்மன் சுவாமிய சந்திக்க போயிட்டேன். அப்ப அவரும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி, தயார் பண்ணி, அவரும் தமிழ்நாட்டுல வந்து சில புஸ்தகங்கள வாங்கி, அவர்கிட்ட இருக்க புஸ்தகங்கள எடுத்துக்கிட்டு போயிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 7, 8 புஸ்தகம் நாங்க வச்சிருந்தோம். அப்புறம் அது பிறகு 7, 8 புஸ்தகம் வச்சிருந்தோம். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வகையா சொல்லிக்கிட்டு இருந்தது. அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சு வந்தது, 51 சக்தி பீடம்ன்றது ஒரு பிரமாணமே இல்லை. அது ஒரு ஒரு ஸ்திரமான ஒரு விஷயம் இல்லை. இப்படி வந்து நம்ம 6 படை வீடு சொல்றோமோ, இப்படி இது திருப்பதின்னா, இதான் திருப்பதி அப்படின்னு சொல்றோமோ, அங்க சொல்ல முடியல. அப்படின்னு சொல்லும்போது, "என்னப்பா இது இப்படி இருக்கே?" அப்படின்னு சொல்லிட்டு, சரி. அப்பதான் ஆத்மந்த சுவாமி சொன்னாரு, நில்லுங்க. ஜெய்ப்பூர்ல ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து டூரிஸ்ட் மினிஸ்டர் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய ஆஃபீஸ் அவரு." அப்படின்னு சொன்னாரு. சரி அப்படின்னு மிஸ்டர் சோமநாதன் அப்படின்னு ஜெய்ப்பூர்ல இருக்காரு. ஸோ நானும் சாமியும் ராஜஸ்தான் உதய்பூர்லேருந்து கிளம்பி ஜெய்ப்பூருக்கு போயிட்டோம். ஜெய்ப்பூர் போய் அவர்கிட்ட தங்கி, அவருகிட்ட நாங்க வெள்ளனே இன்ஃபர்மேஷன் பண்ணோம். அவரும் நல்ல ஆன்மீகவாதி. அவரு கிட்டத்தட்ட ஒரு 25 பீட சக்தி வச்சிருந்தாரு. அவரு கொலெக்ஷன்ல. ஸோ பண்ணிட்டு அவரும் ஒரு ஒரு செக்ஷன் தேடி கொண்டு வந்துட்டு, அப்புறம் நாங்களா உட்கார்ந்து பேசும்போது எது உத்தமமானது, எது வந்து நமக்கு சிரேயஸா பயக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளா, ஒரு ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிப்பட்டு நாங்க வந்து தேடும்போது, அவரு ஒரு இன்டர்நெட்ல இருந்து எடுத்து அது வந்து ஒண்ணு குடுத்தார். ஒரு தாள் 4, 5 தாள் குடுத்தார். அதுல ஏ, பி, சின்னு போட்டிருந்துச்சு. ஸோ ஏ உத்தமமா அதுவும் உத்தமமா கோயில் இதுதான் 51 பீட சக்தி. நெறைய பேரு சொல்லியிருக்காங்க. பிரமாணமும் உண்டு. அந்த கோயில்ல போனா அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு குடுத்துருக்கான். பீன்னு இது இது இருக்கலாம் அப்படின்னு இருக்கு. சீன்னா இதுவும் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சி வந்தது. அப்ப எங்களுக்கு அது ரொம்ப சௌலபியமா இருந்தது. சௌரியமா இருந்தது அந்த 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 தாளு. ஆனா எந்த புஸ்தகமும் உருப்படியா ஒரு விஷயம் சொல்லல. சரி ஸோ இந்த அங்கீகாரம் பட்ட ஒரு புஸ்தகம் உண்டு இல்லையா? நான் சொன்னேன்ல அது வந்து ஒரு செக்ஷன் குடுத்திருக்கு. அந்த 51 பீட சக்தியில குடுத்திருக்கு. குஜராத்தின் ஆழமான அடியில். குஜராத் எவ்வளோ பெரிய மாநிலம்.
எந்த ஆலமரம், எங்க அடியில், அதாவது மலேசியா வேப்ப மரம் அடியில் அப்படின்னு சொன்னா எங்க போய் தேடுவீங்க? எந்த வேப்ப மரம் போய் தேடுவீங்க? அப்படி மாரி மொட்டையா குடுத்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு அதே மாரி ஒரு அம்மா வந்து 51 பீட சக்தின்னு சொல்லிப்புட்டு, அவங்க பேரு நான் மறந்துட்டேன். சுதா ரகுராமனா என்னமோ, சுதா கிருஷ்ணனா என்னமோ பேரு. அவங்க 51 பீட சக்தி போட்டுட்டு, அகிலாண்டேஸ்வரி போட்டிருக்காங்க. அதுல மீனாட்சி போட்டிருக்காங்க. அப்புறம் அது பிறகு சில வேற அம்பாள் கோயில் அம்மா இது இங்க அம் சமயபுரத்து மாரியம்மன் கூட போட்டிருக்காங்க. அப்போ சமயபுரம் மாரியம்மன், மீனாட்சி, அகிலாண்டேஸ்வரிலாம் சக்தி பீடம் தான். ஆனா சக்தி பீடத்துல இந்த சதி ம ம ஈசன் வந்து சதி தூக்கி போயிட்டு இருக்க சமாரம் பண்ண இடமே கிடையாது அதெல்லாம். அதோடைய சரித்திரத்துல அது வரல. இப்போ நம்ம சொல்றோம் க கன்னியாகுமரி தான் சக்தி பீடம்னு சொல்றோம். அந்த கன்னியாகுமரி இருக்க அம்பாள் கிடையாது. ஏன்னா அவளுக்கு ஒரு தனி புராணம் உண்டு. ஸோ அதுக்கூடிய அந்த புராணம் இதோட இல்ல. ஸோ அதோட சக்தி பீடம் எங்க இருக்குன்னா, கடைவீதியில ஒரு ஒரு 5 ஒரு 6க்கு 6 சதுரங்கத்துல ஒரு அம்பாள் அங்க இருக்கு. உண்மையில அதுதான் சக்தி பீடம். ஸோ நம்ம வந்து அது பிறகு தான் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சு, நாங்க உறுதியான ஒரு முடிவு எடுத்து, நாங்களும் ஆத்மன் சுவாமி, அப்புறம் மிஸ்டர் சோமநாத்தும், இல்ல இதுதான் அப்படின்னு சொல்லி, இனிமே இதுதான் நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து, ஜனவரி 28 நாங்க இந்த யாத்திரைய ஆரம்பிச்சு, அதுல 7 ஃபேஸா 7 பாகமா பிரிச்சு, அதாவது ஒரு பாகம் போனோனே முடிச்சுட்டு, நாங்க நேரா திருப்பி ஆசிரமத்துக்கு வந்துருவோம். உதய்பூர்ல ராஜஸ்தானுக்கு வந்துரும். 1 வாரம், 2 வாரம் ரெஸ்ட் பண்ணி, அப்புறம் திருப்பி அடுத்த ஃபேஸ்க்கு போயிருவோம். அப்ப இந்த ஒவ்வொரு ஃபேஸ் முடிச்ச கையோட ஒவ்வொரு கோயிலுக்கு போம்போது அதுக்கூடிய என்னது எங்க, என்ன, ஏது எல்லாமே எழுதி, அப்புறம் அதுக்குடைய மண்ணுங்களா நாங்க சேகரிச்ச மண்ணு 3 படி மண்ணு எடுக்கணும். அங்க கோயில் சார்பாக எங்களுக்கு இயந்திரங்கள்லாம் அனுப்பி விட்டாங்க. அம்பாளுக்கு தங்க இயந்திரம்லாம் குடுத்தாங்க. அப்புறம் மற்றபடி ஒரு 51 பீட சக்தி மாத்திரம் இல்லாம, அ சப்தநதி தீர்த்தத்துக்குள்ளயும் எங்கள வச்சாங்க. சப்தநதி தீர்த்தம்னா ஓடுற தண்ணீர். இப்ப காவேரின்னா ஸ்ரீரங்கம் அப்படி கிடையாது. தலகாவேரியில எங்க உற்பத்தி ஸ்தலமோ அங்க போய் நாங்க எடுத்துட்டு வந்தோம். எல்லாத்துலயும் 10 லிட்டர் 10 லிட்டர் தீர்த்தமா எடுத்துட்டு வந்தோம். இப்போ கோதாவரின்னா திரியம்பகேஸ்வர் போனோம். அங்க தான் கோதாவரி உற்பத்தி ஸ்தானம். இங்க நர்மதானா அமர்கண்டக் போனோம். அமர்கண்டக்ல தான் உற்பத்தி ஸ்தானத்துல போய் எடுத்தோம். அப்போ சிந்து நதி இங்க போனோம்னா, சிந்து உண்மையில பார்க்க போனோம்னா மானசரோவர். ஆனா நாங்க லடாக்லயே எடுத்துட்டோம். லடாக் போய் லடாக்லேருந்து தீர்த்தம் எடுக்கிற மாத்திரம் லடாக்கு போனோம். ஸோ இப்படி மாரி எல்லா புண்ணிய தீர்த்தமும் எடுத்து 100 லிட்டர் திரிவேணி சங்கமம் தீர்த்தம் எடுத்துட்டு இந்த கும்பாபிஷேகத்துக்காக கொண்டு வந்தோம். அப்போ நாங்க முடிவு பண்ணி எல்லாம் பண்ண கையோட 51 பீட சக்தி, அஷ்டவிநாயகர், விஷ்ணு சதுஷ்பதி, அப்புறம் 6 படை வீடு, இத்தனையும் நாங்க முழுக்க செஞ்சு பண்ணோம். அப்புறம் நிர்வாகத்த நாங்க ரெடி ஆயிட்டோம், நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி அவரு அது பிறகு நாங்க வந்து ஓகே எவ்வளோ செலவு ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு தோராயமா மொத ஃபேஸ் போகும்போது, சரி நீங்க வந்து ஒரு 50,000 முதல்ல அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க ஏற்பாடு பண்ணி, அதுக்கு ஃப்ளைட் டிக்கெட், அதுக்கு ட்ரெயின் டிக்கெட், அதுக்கு வண்டி அப்படி இப்படின்னு பண்ணோம். அதனால ராஜஸ்தான் பிருந்தாவனம் தான் நாங்க போனது. ஃபேஸ்ல உமா அப்படின்னு பிருந்தாவனத்துல உமாதேவிய போய் பாதாளத்துல இருக்க அவ போய் தரிசனம் பண்ணோம். அதுதான் இப்படிதான் இந்த 51 பீட சக்தியோட யாத்திரை நாங்க ஆரம்பிச்சோம். ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு சுவாமிஜி. நீங்க சொன்ன மாதிரி நமக்கு சக்தி பீடங்களோட சக்தி பீடங்கள் இதுதான் அப்படின்ற எந்த ரெஃபரன்ஸுமே இல்ல. இப்ப அபிநவ ஒரு கிரந்தமா இருக்கிற ஒரு கிரந்தம் இருக்கு. சக்தி பீட நிர்ணய தந்திரம் அப்படின்னு ஒரு தந்திரம் இருக்கு. அதுலயுமே சில சக்தி பீடங்கள் குடுத்திருக்காங்க. ஆனா அது ரொம்ப அபிநவம் அப்படின்றதுனால ரொம்ப நியூலி வந்து கொடுக்கப்பட்ட தந்திரம்னால ரொம்ப லேட்டர் பார்ட் வந்த தந்திரனால நிறைய பேர் அதுவும் உள்ள சில சக்தி பீடங்களை கூட ஏத்துக்கிறது கிடையாது. அப்போ அதை நிர்ணயம் பண்ணி போயிட்டு வருது அப்படின்றது ரொம்ப
ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா, ம். இதுதான் சக்தி பீடம் அப்படின்ற நிர்ணயம் பண்ணா, அங்க உள்ளவங்களும் அதை ஏத்துக்கணும். ம். சாஸ்திரம் அதை ஏத்துக்கணும். ஆமா. சாஸ்திரமும் ஏத்துக்கணும், அங்க உள்ளவங்களும் ஏத்துக்கணும். இப்படி எல்லாம் சேர்ந்து வரும்போது தான் நம்ம சக்தி பீட யாத்திரைய கம்ப்ளீட் பண்ணதாகும். அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து அமைஞ்சு உங்களுக்கு ஆனது அப்படின்னு சொல்றது, அது அம்பாளோட அனுகிரகம் மட்டும் தான் சுவாமிஜி. குரு அருள் குரு அதாவது ஒரு ஒரு காலகட்டத்துல நான் என்னன்னு சொன்னேன்னா, நான் நினைச்சு பார்க்கல. அ அதாவது சும்மா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு, கல்கத்தா போவோமா? கல்கத்தா காளிய பார்ப்போமா? அ வைஷ்ணவி போய் பார்ப்போமா? அப்படி அமர்நாத் பார்ப்போமா? அப்படின்னு சும்மா கற்பனையில உட்காந்தது, அந்த பராசக்தி எனக்கு எல்லா இடத்துலயும் போய், அப்படியே சுலபமா ஒரு ஒரு முட்டாய் குடுக்குற மாரி என்ன ஒவ்வொரு இடமும் காட்டும்போது, என்ன பாக்கியமே பாக்கியமா இருந்தது ஒவ்வொரு இடத்துக்கும். இப்ப நீங்க சொன்னேன் இல்லையா? உலகத்துல யாரும் போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல ஆளுங்க போயிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து நரசிங்கவாடின்னு ஒரு மகாராஷ்டிரால போம்போது, அந்த ஊர் பேரு நரசிங்கவாடின்னு பேரு. நரசிங்கவாடி வந்து தத்தாத்திரேயரோட பீடம். ஒரு பீடம் அது. அங்க வந்து என்னன்னா, அம்பாள் எங்க இருக்கான்னா, நதியா இருக்கா. சில இடங்கள் நதியா இருக்கா. சில இடங்கள்ல வந்து மரமா இருக்கா. சில இடம் விக்கிரமா இருக்கா. சில இடங்கள்ல வந்து என்ன அங்கமோ, அந்த அங்கம் போல அந்த விக்கிரமா இருக்கும். இப்போ ம ஆ என்ன சொல்றது? இங்க வெஸ்ட் பெங்கால்ல வந்து கடைசி ஜல்பைகுரி. அதாவது வெஸ்ட் பெங்காலோட மேப் பார்த்தீங்கன்னா, கடைசி ஜல்பைகுரின்னு சிக்கிமும், பூட்டான் கிட்ட இருக்கு. ஸோ அங்க போம்போது அம்பாளோட காலு பாகம் அங்க உளுந்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு காலு பாகம் உளுந்திருக்கு. அங்க போய் பார்த்தா, அந்த அம்பாள் அப்படி காலா இருக்கு. அந்த சேலைய நவுத்தி பார்க்கும்போது, அப்படி காலா இருக்கு. அந்த காலுன்னு இருக்கு. இப்ப கன்னியாகுமரியில முதுபாகம்ன்னு சொல்றாங்க. அங்க போய் பார்த்தோன்னா, அந்த 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 கல்லு அங்க ஒரு பிம்பம் வச்சிருக்காங்க. அந்த பிம்பம் பார்த்தீங்கன்னா, அப்படி முதுகு மாரி வச்சிருக்காங்க. ஸோ இப்படி மாரி இருக்கு. சில இடத்துல விக்கிரமா இருக்கு. விக்கிரம் பூர்வமா இருக்கு. இன்னொரு பாகம் வந்து காது. அந்த ஊர் பேரு எனக்கு ஞாபகத்துல இல்ல. 14 வருஷம் கழிச்சு நீங்க கேட்கறனால, எனக்கு இருக்கிற நல்ல நாள்ல ஒரு மகாமருதி. அங்கேல்லாம் என்னன்னு சொன்னா, அப்படி காது. அந்த காது அப்படி 2 காது அப்படி இருக்கும். அது அம்பாளா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா, இன்னைக்கு வரைக்கும். ஸோ நம்ம போறக்கூடிய ஒவ்வொரு இடமும், மொத இது இந்த இடம் உண்மையிலே சக்தி பீடமா? அப்படின்னு மொத நாள் ராத்திரியே விசாரிச்சுருவோம். அந்த கோயில்ல போய் விசாரிச்சுருவோம். அப்போ அங்க யாரு வயசானவங்க இருக்காங்கன்னு கேட்போம். ஸோ இந்த நரசிங்கவாடி இடத்துல என்ன அப்படின்னு சொன்னோன்னா, அங்க அம்பாள் வந்து நதியா இருக்கா. பஞ்சசாகர்ன்னு பேரு. அப்போ அங்க கேட்கும்போது ஒரு வயசானவர் ஒருத்தர் வந்து சொன்னாரு, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டாரு. நாங்க இந்த 51 பேர் சக்தி யாத்திரை. அப்படியா? 40 வருஷம் முன்னுக்கு ஒருத்தர் வந்தாரு. இந்த சக்தி பீட பூஜை பண்றேன். அது பிறகு நீங்க தான் மொத ஆளா வரீங்க. அது பிறகு 40 வருஷம் கழிச்சு நீங்க ஒரு ஆளு தான் வரீங்க. சக்தி பீடம்னு சொல்லி தேடி வரேன். அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, பக்கத்துல இருக்கிற சக்தி பீடங்கள வந்து தொடர்பு கொண்டு அது கூட இணைச்சு பேசுவாரு. அப்புறம் அது இணைச்சு பேசும்போது, நாங்க வந்து உறுதிப்படுத்துறோம். ஆமா, இதுதான் அது. 1 இப்படிதான் நாங்க அ அங்க வந்து அது சக்தி பீடமா? இப்படிதான் நாங்க பிரமாணம் எடுக்கிறது. 2வது பிரமாணம், அவளே சொல்லுவா. நான் தான்ப்பா அப்படி. எனக்கும் உணர்ந்தது. என் கூட வந்த ஆத்ம சுவாமிக்கும் உணர்ந்தது. அவரு தான் என்கூட சொல்லுவாரு. அப்படின்னு, "ஆ நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இது ஏதோ சக்தி பீடம் எனக்கு அப்படியே உணர்ந்தது. வா மகனேன்னு கூப்பிடுற மாரி இருக்கு." "ஆமா சாமி. இதுதான் சாமி." அப்படின்னு. இது எங்க நடந்ததுன்னா, ராஜஸ்தான்ல விராட் நகர்ல நடந்தது. அப்ப நாங்க போனது ராத்திரி. நான் ஒரு 10:30, 11 மணிக்கு. அப்போ யாரோ சொன்னாங்க, இதுதான் சக்தி பீடம்னு சொல்லி ஏதோ ஒரு பில்டிங்க காட்டுனாங்க. அதுக்குள்ள ஒரு ஒரு ஆசிரமம் மாரி, அதுக்குள்ள கோயில் இருக்கு. நாங்க போனோம். அப்புறம் நான் என்ன பண்ணேன், எனக்கு அப்பலாம் ஹிந்தி பேச தெரியாதனால, சுவாமி போய் அங்க விசாரிச்சுக்கிட்டு வரும்போது, அவங்க சொன்னாங்க, "இல்ல இப்பலாம் நீங்க ஆமா இதுதான் சக்தி பீடம். ஆனா இப்ப எதுவுமே எடுக்க முடியாது. காரணம் என்னன்னு சொன்னேன்னா, அ இங்க இப்பதான் ஒரு கொலை விழுந்தது." அப்படி. நீங்க நிக்கிற இடத்துல தான் அந்த ஆளு செத்து கிடந்தாரு. அவரு அடியாத்தின்னு சொல்லி அவரு கிளம்பி வெளிய வந்துட்டு, "என்னப்பா இவரு என்னமோ இங்க தான் கொலை நடந்தது. இது சக்தி பீடமான்னு எனக்கு சொல்றாங்க." அப்படின்னு. சொல்லி ஒரு க்ஷணத்துல ஒருத்தர் அங்கேருந்து வராரு பைஸ்கல்ல. அப்படின்னு, "மகாராஜ்" அப்படின்னு. "எதுக்கு இங்க நிக்கிறீங்க? என்ன விஷயம்?" அப்படின்னு. நான் சக்தி பீடத்துக்காக இங்க வந்திருக்கேன்." "இந்த சக்தி பீடம் கிடையாது.
அப்படின்னு வாங்க நான் உங்களை நாளைக்கு இது ரொம்ப ராத்திரி ஆச்சு நான் காலையில் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் நான் இங்கே ஒரு பிள்ளையார் கோயிலை பூஜை பண்ணுறேன் நீங்கள் அந்த கோயிலுக்கு வரீங்களா அது பார்த்தா ஒரு குடவரம் கோயில் பிள்ளையார் வந்து ஒரு குகைக்குள்ளே செதுக்கி அவ்வளோ பெரிய பிள்ளையார் கிட்டத்தட்ட 10 ஃபீட் பிள்ளையார் பிள்ளையாரப்பா முழுக்க உட்காந்து கணபதி உபநிஷம் பாராயணம் பண்ணிட்டு பிள்ளையாரப்பா நல்லா எங்களை கைட் பண்ணி நல்ல வழிக்கு காட்டுங்கன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி காலையில் அவர் கூட்டிகிட்டு போனார் அது பார்த்தா ஒரு சின்ன குன்றுல ஒரு சின்ன கோயிலா அப்படின்னு விராட் நகர் அப்படின்னு இடம் பேரில் அங்கே வந்து உஷாதேவியா இருக்கா உஷாதேவின்னு நினைக்கிறேன் அங்கே உஷாதேவியா நிற்கிறான் பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படி மாதிரி ஒன்று மனபாவமாக பார்க்கறது இன்னொன்று அங்கே இருக்கிற பிரமாணமாக அவங்க கொடுக்கறது இப்படிப்பட்டு தான் நாங்கள் ஒவ்வொரு பீட சக்தியாக தேர்ந்தெடுத்தது இன்னும் சுவாமிஜிக்கு எந்த மாதிரி தயாரெடுப்பு எடுத்தாங்க அவரோட அனுபவங்களை பத்தி இன்னும் தெரிந்து கொள்ள அடுத்த பதிவு வரைக்கும் காத்திருங்கள். நன்றி, வணக்கம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் சுதி சைத்தன்யா, தர்மசுடர் சேனலுக்காக. வணக்கம்.